எக்ஸசைஸ் 1.6ல் ஃபோர்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசிக்லேயும் ட்ராமாலையும் ரெண்டுலேயுமே கலந்துருக்குறாங்க. சரி, ஓகே. 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மியூசிக்லேயும், 30 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராமாலையும், 80 ஸ்டூடெண்ட்ஸ் போத் மியூசிக் அண்ட் ட்ராமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஒன்லி மியூசிக். Second one, the number of students in only drama. Third one, the total number of students in the class. Okay, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட் ஏ பி த ஸ்டூடெண்ட்ஸ் இன் மியூசிக்காகவும் பி பி த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ட்ராமாவும் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ் என் ஆஃப் ஏ வந்து 25, என் ஆஃப் பி வந்து 30, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 8. இப்போ நம்ம வென் டயக்ராம் போட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ என் ஆஃப் ஏ வந்து 25, என் ஆஃப் பி வந்து 30. ஸோ போத்துன்றதுனால சென்டரில் போட்டிருக்கேன் இந்த 8. ஓகே, இப்போ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னது என்னது? த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி இன் மியூசிக்கா. இப்போ இது ரெண்டுமே காமனாக இருக்கிறது. அப்போ இதை மட்டும் மைனஸ் பண்ணினா உங்களுக்கு ஒன்லி வந்துடும். ஓகே, அப்போ 25 - 8 வந்து 17 என்னது? ஒன்லி இன் மியூசிக். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒன்லி இன் ட்ராமாவுக்கு வந்து 30லேருந்து 8 மைனஸ் பண்ணணும். அப்போ 22. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணணும். அப்போ 17 + 8 + 22 = 47. Thank you.